Okay, so yes, welcome to another video. And yes, it's been long. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு வீடியோ போட்டு. I was busy with my exams for the 5th year. And இப்போ வந்துட்டு என்னோட எக்ஸாம்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நான் வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இட் வாஸ் நாட் அ லாட் ஆஃப் க்ளீன் ட்ரேட்ஸ். பிரேக் எடுத்த உடனே டிட் அஃபெக்ட் மை பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ மார்க்கெட்ஸ் வாலட்டிலிட்டி கொடூரமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அது என்னை பெருசாகவும் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. டுடே காட் வெரி குட் ட்ரேட். பட் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்ன எஸ்எல் வந்துட்டு வாங்கினேன். ரொம்ப டைனி எஸ்எல், $181 ஆஃப் எஸ்எல். அண்ட் இது வந்து நான் லைவில் பண்ணியிருந்தேன். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிலனா, நான் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு சிஎஃப்டி கிரிப்டோ ஃபண்ட் ட்ரேடர் அகாடமி யூடியூப் சேனலில் வந்துட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன், நான் லைவாக ட்ரேட் பண்ணுறப்ப. ஸோ நான் அப்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிரிப்டோ ஃபண்ட் ட்ரேடர் சேனலில் வந்துட்டு அகாடமி சேனல் நான் போட்ட லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வந்து நான் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னோட வியூ எப்படி இருந்துச்சு, அதை வந்து நான் எப்படி அதை யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுத்தேன்றதை வந்துட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நான் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணதை எப்படி வந்துட்டு நான் என்னோட சார்ட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணேன்றதை பார்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மேபி அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். அதை வச்சு தான் நான் 2 ட்ரேடுமே எடுத்தேன். 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக தான் இருந்தேன். நான் எந்த லெவலுக்கு ஷார்ட்டாக இருந்தேன்றதை வந்துட்டு மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். ஸோ அந்த ரியல் டைமில் சொன்னதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் கீழே வந்துட்டு அந்த லைவோட லிங்க் தரேன். அந்த லைவோட லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் லைவாக லாஸ் எடுத்ததும் அதில் இருக்கும். நான் அந்த லைவ் முடிச்சுட்டு ஐ சா திஸ் பியூட்டிஃபுல் செட்டப் அண்ட் ஐ டிட் எக்ஸிக்யூட்டட். பிகாஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஐ டிட் எக்ஸிக்யூட்டட். ஸோ வந்து இது அந்த லாஸ் எடுத்த ட்ரேட். ஸோ இதை நான் உங்களுக்கு சார்ட்ஸில் போய்ட்டு காமிக்கிறேன். இட் வுட் பி பெட்டர். ஸோ எஸ், வி ஹாவ் அ சார்ட்ஸ் ஹியர். அண்ட் இதுதான் வந்து நாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் ஆஃப் இட். ஓகே, ஸோ இது என்கியூவோட வீக்லி சார்ட் அண்ட் என்கியூயோட இயர்லி சார்ட் போய் பார்த்தோம்னா, நான் சொன்னேன் வி ஆர் ஹேவிங் அவர் ப்ரீவியஸ் இயர்லி லோஸ் ரைட் இயர். அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு அதை எடுக்காமல் போயிருக்குன்றதை வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் அதை இப்போவே வந்து எடுக்கணும்னு கிடையாது. ப்ரைஸ் அழகாக இந்த டெய்லியில் இருக்க லோஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. நான் யூஸ் பண்ண வேர்ட் ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. உடனே வந்துட்டு இது ரிவர்சலாக இல்லையான்னு தெரில. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு இந்த லோவை கன்சிடர் பண்ணுறப்ப ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸ் வந்துட்டு வச்சுட்டு போயிருக்கான். ஸ்வீப் பண்ணிட்டு போயிருந்தா இட் வுட் ஹவ் பீன் வெரி குட். பட் ஆனால் இன்ஜினியர் பண்ண மாதிரி ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை வச்சுட்டு போயிருக்கான். இங்கே இன்ஜினியர் பண்ணுறான் ப்ரைஸை. ஸோ யாரெல்லாம் இயர்லி பையர்ஸாக இருக்காங்களோ அவங்களோட ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே ட்ரெயில் ஆகிருக்கும். ஆர்எல்ஸ் வந்துட்டு இங்கே இருந்த பைஸில் இருந்தவங்க இப்போது ஸ்டாப் லாஸை தூக்கி இங்கே வச்சுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த லோவுக்கு வந்துட்டு ட்ரெயில் ஆகிருக்கும். ஸோ வாட் டு வி ஹேவ் தேர் இஸ் ஜஸ்ட் லிக்விடிட்டி. ப்ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லோ கிட்ட இந்த மாதிரி ஒரு லோ கிட்ட பக்கத்தில் வந்து அந்த லோஸ் எடுக்காமல் திரும்புதுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேஷன் அது ரிவர்சலாக கூட இருக்கலாம், ஃபுல் ரிவர்சலாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து வச்சுட்டு போதாங்கன்னா அது ஃபுல் ரிவர்சலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும்னா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், மறுபடியும் இதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். தட் ஷுட் பி அவர் இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன். த சேம் எக்ஸ்பெக்டேஷன் ஐ ஹேட் டுடே. ஸோ வீக்லியில் போய் பார்த்தோன்னா, வீக்லியில் வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் வால்யூம் இம்பேலன்ஸ். நான் இதையும் இந்த வால்யூம் இம்பேலன்ஸை பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரீமில் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ டெய்லியில் போகிறப்ப வி அகெயின் ஹேட் அ பியூட்டிஃபுல் வால்யூம் இம்பேலன்ஸ். இது ரெண்டுமே என்னோட சார்ட்டில் வந்துட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் நான் ட்ரேட்ஸ் எடுக்க ஸ்கவுட் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் நல்லா போய் பார்த்தேன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு வரணும்னு நினச்சது அஃப்கோர்ஸ் லோவர், பிகாஸ் ப்ரைஸ் வந்துட்டு பயங்கரமாக ரீட்ரேஸ் ஆகி போயிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் கேண்டிலோட ரேஞ்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ கெஸ் 50%க்கு மேலே இருக்கனால ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு கம் டு அட்லீஸ்ட் இந்த ஹைஸ். அதாவது அது வந்துட்டு ப்ரீவியஸ் கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி இருக்கிற டேஸோட ஹைஸ். எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா ப்ரெசென்ட் வீக் மண்டேவோட ஹைஸ். அங்கே தான் நான் என்னோட ட்ராவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆல்சோ இது இந்த ரேஞ்சோட 50%ல் இருக்குது. ஸோ இட் வாஸ்
வெரி வெரி குட் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் இட் ரீச்சிங் ஆல் தோஸ் ரிலேட்டிவ் பை சைடு இந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. தட் வாஸ் மை இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன். லோவர் ப்ரைஸஸ் சிம்பிளாக இந்த லோஸ் எடுத்தால் மேலே போனால் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வச்சிருக்கு. இங்கேயும் லோவர் டைம் ஃப்ரேம்லையும் அந்த லோஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வெரி 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 ஸ்மூத் லோஸ், எல்லாமே லிக்விடிட்டி. தீஸ் லோஸ் வுட் பி டேக்கன் அவுட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ சீயிங் ஆல் தி சிக்னேச்சர்ஸ் லோஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இது நம்மளோட என்வாக் ரைட். அண்ட் இது நம்மளோட என்டாக் மேக்ஸ் சென்ஸ் ரைட். அது கேப்பு, பட் என்வாக் என்டாக் வந்துட்டு சேர்ந்து தான் இருந்துச்சு. அது காமிக்கணும் தான் உங்களுக்கு நான் இது பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ இங்கே வரப்போ இந்த இடமும் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கோம். லைக் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் சார்ட்ஸ்க்கு போகிறப்போ வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இப்போ வந்து நமக்கு தேவையில்லை, பிகாஸ் அது என் வாக்ஸ் தெரியும். நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஐ மீன் என் டாக்ஸ் தேவைப்படும், என் வாக்ஸ் வந்துட்டு தேவைப்படாது. வி ஆல்சோ டோன்ட் வாண்ட் திஸ் ஷோ ஈவெண்ட் அரைஸ் ஆன் அண்ட் இது வந்து தேவையில்லை நமக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். இந்த இது அண்ட் தென் இந்த பைசைல் லிக்விடிட்டி தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். லைவ் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே நான் சொன்னது ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸை எடுத்துகிட்டு வரல. ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தால் இங்கே வந்துன்னு சொல்லிட்டு நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் லோவர் டைம் ஃப்ரேமில் அதுக்குரிய சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிடைக்கல ப்ராப்பராக. ஸோ இப்போது நம்ம 5 minute டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் எந்த வந்துட்டு எஸ்எல் வாங்கினேன்றதை வந்துட்டு பார்த்துடலாம். I'll just directly go to 1 minute. Okay, I'll go to 1 minute, and where is my SL is here. So நான் சொன்ன மாதிரி I was expecting lower prices. We had this beautiful London lows, sell side, 4 hour, I mean sorry, 1 hour. 1 hour we had a pretty good range, and அந்த ரேஞ்சை வந்துட்டு மறுபடியும் இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருந்துச்சு. அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்கை விட்டு ப்ரைஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் ஆல் தி ஹையர் டைம் ஃப்ரேம் விச் ஐ வாஸ் லுக்கிங் அட் தேட் மொமெண்ட் ஆஃப் டைம். நீங்கள் லைக் அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே, ஆர்டர் பிளாக், லிக்விடிட்டி ஹண்ட், மார்க்கெட் மேக்கர் செல் மாடல், நம்மளோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ரான் லிக்விடிட்டி இது. அண்ட் தென் அதுக்கு கீழேயே இன்ஜினியர் பண்ணி வச்ச மாதிரி வி ஹேட் திஸ் வாட் எண்ட் ஆல் ரைட். ஸோ வந்து நான் இதுதான் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பண்ணுவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் கரெக்டாக 9:30க்கு முன்னாடி ஐ காட் இன் டு ஷார்ட்ஸ். இந்த பர்டிகுலர் கேண்டலில் இந்த வால்யூம் பேலன்ஸ்குள்ளே போன உடனே ஐ காட் இன் டு ஷார்ட். இந்த ஹைஸை வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருந்தேன். இட் வாஸ் ஹிட். அகெயின் ப்ரைஸ் மேலே போச்சு, மேலே போயிட்டு ப்ரைஸ் ஸ்டார்டட் கோவிங் லோவர். பட் ஆனால் என்ட்ரு ஆகிறதுக்கு ப்ராப்பர் டைமிங்ஸ் வந்துட்டு எதுவுமே கிடைக்கல. ஸோ வி வாஸ் சிட்டிங் இன் அவர் ஹேண்ட்ஸ். எதுவுமே பண்ணலை. ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அட் மை ஹேண்ட்ஸ். அண்ட் எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து இங்கே வந்தப்போ ஐ மீன் இந்த லெக்கை நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த பர்டிகுலர் லெக் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இது என்னோட செகண்ட் ஷார்ட். அந்த பெரிய ட்ரேட் லைக் 1400 கிடைச்ச ட்ரேட் வந்துட்டு இந்த ட்ரேட். நான் பார்த்துக்கிட்டு இருந்தது வாஸ் இந்த லோஸ், இந்த பர்டிகுலர் லோஸ் விச் ஐ வாஸ் லுக்கிங் அட். அண்ட் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி என்னோட சார்ட்ஸில் வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு வச்சுக்கிறேன். இது பேசிக்காக இடிஹெச் சார்ட்டில் வச்சு பார்த்தது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் இருந்தவங்களுக்கு ஐ ஷேர் யூ சம் பிரிட்டி குட் ஸ்டஃப். ஓகே,
ரீப்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, ரீப்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். பிகாஸ் வந்து நான் டிஸ்கார்டில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். நான் பார்த்தத வந்துட்டு டிஸ்கார்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆர்டிஹெச் சார்ட். இது என்கியூ, மேலே சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்கியூ, இது ஒய்எம், இது இஎஸ் அண்ட் இது என்னோட ஃபேவரட் என்விடியா. நான் என்விடியா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்துட்டு இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு பர்டிகுலராக இங்கே பார்த்தேன், ப்ரைஸ் வாஸ் கம்ப்ளீட்லி சாப்பி. செம்ம சாப்பியாக இருந்துச்சு ப்ரைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃபிஜி இதுதான். இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃபிஜி வந்துட்டு இது. நான் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் போய் இப்போ பார்த்தேன்னா என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் என்னவா இருந்துச்சு. என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் வாஸ் இது. ரைட், என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஓட ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் எடுத்துட்டு எங்கே உள்ளே போனான். ஓகே, ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச் இருக்குது. 30 மினிட்ல இது எஃபிஜியும் கூட. இது பார்த்தீங்கன்னா 30 மினிட்ல எஃபிஜி வி ஹேட் திஸ் அப் க்ளோஸ் கேண்டில்ஸ், consecutive up close candles, that's your order block. Okay, I'll just mark this also. இங்கே ப்ரைஸ் போச்சு. பட் ஆனால் அது ஒரு இனஃப் கன்ஃபர்மேஷனான்னு கேட்டால் இடிஹெச்ல கிடையாது. ஸோ இது நான் சொன்ன மாதிரி என்கியூ, இஎஸ், ஒய்எம் அண்ட் என்விடியா. இது ஆர்டிஹெச் இண்டிகேட்டர், டைனமிக் ஆர்டிஹெச் கேப் இண்டிகேட்டர் ஃப்ரம் 2 degrees. தி இன்ஜினியர் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு கோட் பண்ணார். இது வந்துட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபிப்2ல வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன சிக்னேச்சர் இருக்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்களான்னு தெரில. வி ஹேட் திஸ் மேசிவ் கேப் டவுன். ஸோ இது எப்படி மாற்றணும்னு தெரிலனா கீழே இங்கே இருக்கும். நான் இண்டிகேட்டரை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். இண்டிகேட்டர் க்ளோஸ் பண்ணாலும் இந்த கேப் இருக்கும். ஸோ சப்போஸ் யாருக்கு வைக்கணும் தெரியலன்றவங்களுக்கு எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸை வந்துட்டு இது இருக்கும் இந்த யூடிசி கிளாக் பக்கத்தில். இதை தொட்டு ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸாக மாற்றினீங்கன்னா கேப் வந்துடும். ஸோ இங்கே என்ன சொல்ல வரான்னா 4:14 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். அடுத்து ஓப்பன் வந்து 9:30 ஓப்பன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு 9:15 ஓப்பன் ஆகி 9:29 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற மாதிரி அங்கே யூஎஸ் மார்க்கெட் 4:14 க்ளோஸ் ஆகி 9:30 வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே காமிக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நவ் ஐ வில் ஸ்விட்ச் ஆன் திஸ் இண்டிகேட்டர். இங்கே பெரிய கேப் டவுன் இருந்துச்சு. ஒரு கேப் டவுன் ஆர் கேப் அப் சினாரியோ வந்துட்டு நமக்கு இருக்கிறப்ப லெட்ஸே இங்கே வந்துட்டு இருக்குன்னு ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். மார்க்கெட்டோட க்ளோஷர் இங்கே, மார்க்கெட்டோட ஓப்பன் ஐ மீன் மார்க்கெட்டோட க்ளோஸ் இங்கே, மார்க்கெட்டோட ஓப்பன் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். மார்க்கெட் வந்து 2 பண்ணும். ஒன்று, இந்த கேப்பை வந்து பார்ஷியலாக ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்துரும். ஸோ இந்த மாடல் வந்துட்டு நம்ம டிசீவர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பேர் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னொரு சினாரியோ என்ன பண்ணோம்னா ப்ரைஸ் வந்து அப்படியே அந்த கேப்பை ஃபேட் பண்ணும். ஸோ இந்த மாடல் பேரை வந்துட்டு டிசெப்ஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். டிசீவரு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிசெப்ஷன். நீங்கள் வந்துட்டு பேர் வந்துட்டு தெரியணும்னு சொல்லிட்டு லைக் சுத்தமாக வந்துட்டு அவசியமே கிடையாது. கிவ் மீ எ மினிட். பேர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது 2 தான் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் லைக் வந்துட்டு டிசீவர் மாடல் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். ப்ரைஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த கேப்பில் ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு கீழே விழுகுது. இங்கே ஒரு சின்ன டைனி சிக்னேச்சர் நான் அட்லீஸ்ட் ப்ரைஸில் நோட்டீஸ் பண்ணது அண்ட் ஆல்சோ டிஸ்கார்டில் இருக்கவங்க ப்ரைஸில் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இந்த கேப்புக்கு ஒரு லைக் ஒரு 25, 50, 75 கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த லெவல்ஸில் ப்ரைஸ் வந்து அந்த 50% லைக் ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் 25% குவாட்ரண்ட், இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 25% குவாட்ரண்ட்டு. 25, 50, 75, 30 மேலேருந்து வரீங்கன்னா 25, 50, 75 கம்ப்ளீட் 100%. ஃபர்ஸ்ட் 30 minutes ஆஃப் ட்ரேடிங் ரேஞ்ச் 9:30 to 10க்குள்ள
இந்த 50% ஆஃப் த குவாட்ரண்ட்டுக்கே ப்ரைஸ் வந்துட்டு போக முடியலைன்னா இட் இஸ் இண்டிகேட்டிங் ப்ரைஸஸ் தட் வந்துட்டு செம்ம பியரிஷாக இருக்குது, செம்ம வீக்காக இருக்குது. திஸ் இஸ் அ சினாரியோ விச் யூ ஷுட் பி லுக்கிங் அட். 50% போகலாம், 50%ம் போயிட்டு வரலாம். பட் ஆனால் அந்த 50% கூட நம்மளோட நார்மல் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸோட ஏதோ ஒரு லிக்விடிட்டி பீரியரை வந்துட்டு அலைன் ஆகியிருக்கணும். பட் வெறும் கேப்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கேப் அப்க்கு அப்புறம் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் 30 மினிட் ஓப்பனிங் ரேஞ்ச் வந்து அந்த 25% ஆஃப் குவாட்ரண்ட்டையே ரீச் பண்ண முடியலைன்னா that's indicating massive weakness. So that's exactly what happened today. You can like use it as an SMT also itself, SMT itself. So இங்க உங்களுக்கு தெரியும் 50 25 50 75 இல்லைனா 75 50 25 அதே தான் இங்கே ஒய்எம்முக்கும் அதே தான், இஎஸ்க்கும் அதே தான், என்விடியாவுக்கும் அதே தான். நான் வந்து என்விடியாவை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ட்ரேட் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் டு டெடி, செந்தில் ப்ரோ, இவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு நல்லா ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கேப்போட ஓப்பன். நான் என்ட்ரி எடுத்த டைமில் ப்ரைஸ் வந்துட்டு அந்த கேப் உள்ளே போயிருச்சு. ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு. இல்லை இதை நீங்கள் 9:30 ஓப்பனிங் ப்ரைஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். 9:30 ஓப்பனிங் ப்ரைஸ் வச்சுக்கலாம் கிடையாது, 9:30 ஓப்பனிங் ப்ரைஸ் தான். 9:30 ஓப்பனிங் ப்ரைஸ், 9:30யோட ஓப்பனிங் ப்ரைஸ், 9:30யோட ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் 9:30யோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே. ஓகே, இங்கே அந்த ஷார்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் பார்த்தேன்னு முதல்ல சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நான் பார்த்தனால தான் நான் எடுத்தனால தான் என்னால் பொசிஷன்ஸை வந்துட்டு மறுபடியும் ஆவரேஜ் லைக் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. அதை ஆட் பண்ணதையும் நான் காமிக்கிறேன். மேலே போயிட்டு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்ஜி. இந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. நான் அதை தான் வந்து நான் மார்க் பண்ண ட்ரை பண்ணேன். ப்ரைஸ் வந்து இங்கே 9:30யோட ஓப்பனிங்குள்ளே போயிருச்சு. இஎஸ் ஐ மீன் என்கியூவில், இஎஸ்ல போகலை, இங்கேயும் போகல, ஒய்எம்லையும் போகல, என்விடியாவில் மேலே இருக்கு. ஸோ தேட்ஸ் கைண்ட் ஆஃப் கிராக் இன் காரலேஷன் பிட்வீன் மார்க்கெட்ஸ். யூ கேன் யூஸ் தேட் அஸ் அன் எஸ்எம்டி இட் செல்ஃப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்விடியாவோட ஒரு ப்ராப்பர் விசிபிள் எஸ்எம்டி வந்துட்டு இருக்கு. என்விடியா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ என்விடியாவோட ஒரு க்ளீன் எஸ்எம்டி வந்துட்டு இருக்கு என்விடியா கூட. ஸோ திஸ் இஸ் ஆல் இண்டிகேஷன்ஸ் தட் ஐ லுக்ட் இன் டு மை சார்ட்ஸ். அண்ட் பொசிஷன் இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே சேம் எல் மாடல் என்ட்ரி நான் யூஸ் பண்ணேன். க்ளோஸ் ஆன உடனே லைக் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்னோட என்ட்ரி ஆல்மோஸ்ட் அரவுண்ட் ஹியர். என்னோட எஸ்எல் இந்த பர்டிகுலர் கேண்டிலோட ஓப்பன், என்னோட ஃபுல் டிபி இனிஷியல் டிபி வந்துட்டு இங்கே இருக்கிறதா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் எப்படி என்னோட பொசிஷனை வந்துட்டு மேனேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஐ டென்ட் லைக் ரெக்கார்ட் திஸ் ட்ரேட். இட் வுட் ஹவ் பீன் வெரி குட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் ஆப்வியஸாக ரெக்கார்ட் பண்ணி இருந்தேன்னா. ஸோ இது என்னோட ட்ரேட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கேன்வா அண்ட் ஸோ நான் லைக் நான் அடுத்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிருக்கு. நான் இந்த விஷயத்துக்காண்டி தான் நான் சொல்ல வரேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் சம் டேட்டா லைக் நான் வரேன். ஸோ எஸ், இது எம்என்கியூவோட சார்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டில் லைக் எஃபிஜியில் தான் வந்து நான் என்டர் ஆனேன். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு டூல்ஸ் எங்கே இருக்கு, டூல்ஸ் என்னென்ன இருக்கு, ஓகே பர்ஃபெக்ட், இந்த டூல்ஸ் போதும். ஸோ இங்கே இந்த எஃபிஜிக்குள்ளே போன உடனே ஐ என்டர்ட், எஃபிஜிக்குள்ளே போன உடனே ஐ என்டர்ட் ரைட். எஃபிஜிக்குள்ளே போன உடனே லைக் ஐ என்டர்ட் வாட் ஐ என்டர்ட் 3 கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் எம்என்கியூ. ப்ரைஸ் மறுபடியும் உள்ளே போச்சு. மை ஸ்டாப் லாஸ் வாஸ் அட் தி சைஸ். ப்ரைஸ் மறுபடியும் பிரேக் டவுன் ஆச்சு. பிரேக் டவுன் ஆகி என்ன பண்ணுச்சுன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் கேண்டலோட லோஸ் கீழே க்ளோஸ் ஆச்சு. இங்கேயும் ப்ரீவியஸ் கேண்டலோட லோஸ் கீழே க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்தேன். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்து எந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்றது இட் வாஸ் கைண்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். கீழே வந்துச்சு, க்ளோஸ் பண்ண உடனே லைக் கீழே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ என்டர்ட் அதர் 2 கான்ட்ராக்ட்ஸ்.
2 கான்ட்ராக்ட். ஸோ இப்போ 5 கான்ட்ராக்ட் இருந்துச்சு ப்ரைஸ். அகெயின் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணுச்சு. அகெயின் அந்த எஃப்இஜிக்குள்ள போன உடனே ஐ என்டர்ட் அகெயின். வாட் அகெயின் 1 கான்ட்ராக்ட். ஸோ இட் வாஸ் புட்டிங் மீ வித் 6 கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இங்கனக்குள்ள வந்து திணறப்போ ஐ சா இஎஸ் டுக் த லோஸ். இங்கே இஎஸ் எடுத்துருச்சு, என்கியூலையும் எடுத்துருச்சு. ஆனால் எம்என்கியூவில் மட்டும் எடுக்கல ப்ரைஸ். ஸோ அதனால இஎஸ்ல எடுத்துருச்சு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் கரெக்டாக 1 மினிட். ஓகே. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து எடுக்கலை. சாரி, இது வந்து என்கியூட சார்ட். ஒய்எம்எம் லைக் எம்என்கியூ பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் வந்துட்டு அப்படியே திரும்பினா ஆனால் எடுக்கலை. ஒய்எம் லைக் ப்ரெசென்ட்மெண்ட்டோட கான்ட்ராக்டில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே இருந்துச்சு. ஸோ நான் சிக்னேச்சர்ஸ் பார்த்த உடனே என்னோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் க்ளோஸ் வந்துட்டு பண்ணிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ளோஸ் பண்ண உடனே we have a discord here, complete discord, complete active discord while we are trading NQ. ஸோ இதுதான் அந்த பொசிஷன். நான் ஆட் பண்ண உடனே என்னோட ஃபைனல் பொசிஷன் இங்கே என்னோட பிஎன்எல் வாஸ் when I was closing was around 1400 and this was the trade. So this was all the active community. My little cheeky breakdown இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி லைக் நான் வீடியோ போடணுன்ற மைண்டில் இல்லை, பட் ஐ வாஸ் லைக் திங்கிங் ஓகே ரொம்ப நாள் ஆச்சு, வி வில் ஜஸ்ட் யூஸ் திஸ் வீடியோ. மேபி இந்த இடத்துல நான் கொஞ்சம் முக்கியமான ஸ்டஃப் வந்துட்டு சொல்லி கொடுத்தேன். தட் வுட் ஹெல்ப் சம்மன் எல்ஸ். தட்ஸ் டிஸ்கார்ட். இது நான் எதுக்கு உங்களை பார்க்க சொன்னேன்னா, இந்த இந்த ஒரு சின்ன சிக்னேச்சர் நிறைய தடவை பார்த்தப்ப இந்த மாதிரி மூவ்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு. when price is not okay, I'll zoom it a bit. Okay, this is the thing. Okay, when price is not even able to fill the 25% of the quadrant before or after the 10 a.m. opening range or 9:30 opening range, it tends to be heavy. Vice versa for longs. Price gap up open if it is not able to come below 25% of the quadrant and the opening range gap முடியிறதுக்குள்ள, it's indicating that's like too bullish. Exactly this happened yesterday. I mean இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உங்க நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன் உங்க வைஸ். ஸோ இங்கே முக்காவாசி ஃபில் பண்ணிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த கேப் மேலேயே வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபுல் புஷ் ஹையர். அண்ட் இங்கேயும் அதே தான், 50%ல இங்கே வந்துட்டு கரெக்டாக இதாச்சு கான் ஹையர். பட் இது எக்ஸ்ட்ரீம் கேஸ் சினாரியோ கிடையாது. பட் இந்த மாதிரி சினாரியோஸில் when price is not at all able to sustain above this 25% quadrant, கீழே sustain ஆகிட்டு இருக்கப்ப it tends to give all these beautiful huge moves. So yes, that's the video for you guys. It's coming around what 20-25 minutes. Hope you learned something insightful. நல்ல ஒரு clean sells இங்கே. I'm expecting lows to be honest. நான் பைஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல என்கியூவில். பட் அகெயின் ஓவர் நைட் டேரிஃப் கொடுக்குறப்போ மாறலாம். லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ that's it for this video guys. First presentation, gaps யூஸ் பண்ணுங்கள். Gaps are like markets. It gives you like very broad perspective. உங்களால் வந்துட்டு ஃபுல் டைம் ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னா 9:30 உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் couple of hours of trading is more than enough if you're able to utilize all these gaps well. And yeah, that's it for this video guys. So until next time, stay safe.